முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் பூரண நலம் பெற பிரதமர் மோடி எழுதியுள்ள கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? திவ்யா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவருடைய உடல் நலன் குறித்து விசாரிப்பதற்கான ஒரு கடிதத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் விரைவில் குணமடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தேதியில் அனுப்பியுள்ள அந்த கடிதத்திற்கு நன்றி தெரிவித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் உங்களுடைய கடிதம் கிடைத்தது, இதில் என்னுடைய உடல்நலம் குறித்த அக்கறையுடன் கேட்டிருந்தது, அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார் என்று செய்தித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்ல, தமிழக ஆளுநர் பொறுப்பு வித்யாசாகர் ராவும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தாங்கள் இன்று காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேட்டு நான் வருந்துகிறேன். விரைவில் நீங்கள் குணமடைவீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு கடவுளை பிரார்த்திக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் தமிழக ஆளுநர் பொறுப்பு வித்யாசாகர் ராவ் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அதற்கு நன்றி தெரிவித்தும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக தங்களுடைய அக்கறைக்கு நன்றி, விரைவில் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கும் உள்ளது என்ற ஒரு விஷயத்தையும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார். திவ்யா, முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் பலரும் அனுப்பியிருக்கின்றனர். இதேபோல் பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் பலரும் பதிவிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? திவ்யா, அதாவது இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை சீராக உள்ளதாகத்தான் காலை முதலே தொடர்ச்சியாக மருத்துவர்கள் தரப்பிலும் மருத்துவ நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதியம் 1 மணி அளவில் அந்த செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டது. அந்த செய்தி குறிப்பு தொடர்பாக பல்வேறு செய்திகளை நாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். இந்த நிலையில் மற்றொரு செய்தி குறிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வீடு திரும்புவாரா, இல்லை நாளை வீடு திரும்புவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக இங்கிருக்கும் அதிமுக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தொண்டர்கள், ஊடகங்கள் மத்தியிலும் தொடர்ச்சியாக எழுந்து வருகிறது. நிச்சயமாக, ஆனால் இன்று வீடு திரும்பாவிட்டாலும் அவருடைய உடல்நிலை என்பது சீராக தான் உள்ளது. அவருடைய ஓய்வு தேவைப்படும் காரணத்தினால்தான் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனால் அவருடைய உடல்நல தொடர்பாக எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை. பொதுமக்களாகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றுதான் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா முழுவதுமாக குணமடைந்து இன்று வீடு திரும்புவாரா அல்லது நாளை திரும்புவாரா என்பது குறித்த ஒரு தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், தொடர்ந்து நீங்க அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே இருக்கீங்க. அந்த மருத்துவமனை வளாகத்துல நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை இருக்கக்கூடிய சூழல் என்பது என்னவாகிறது? திவ்யா, அதாவது நேற்று இரவு சரியாக 11 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு காய்ச்சல் மற்றும் அந்த நீர் சத்து குறைவு காரணமாக அவரை அனுமதிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவித்தின் பேரில் நேரடியாக அவர் அனுமதிக்கப்பட்டார். நேற்று இரவு 11 மணி முதலே சென்னை ஒட்டியுள்ள மற்ற மாவட்டங்களை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு தகவல் சென்றதை அடுத்து நேரடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து, அதே போல அமைச்சர்களை பொறுத்தவரை, தமிழக அமைச்சர்களை பொறுத்தவரை அவரவர்கள் தொகுதியில் இருந்த காரணத்தினால் ஒரு சில அமைச்சர்களே நேற்று இரவு வந்திருந்தனர். அதன் பிறகு மற்ற அமைச்சர்களும் விரைந்து இன்று காலை ஒரு 6 மணி முதலே தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தனர். அதன் பிறகு 11 மணி அளவில் தான் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த அறைக்கு செல்வதற்கு யாரையும் மருத்துவ நிர்வாகமோ மருத்துவர்களோ அனுமதிக்கவில்லை. ஆனால் மருத்துவர்களிடம் பல்வேறு விஷயங்களை அவர்கள் கேட்டிருந்ததாக தகவல்கள் கிடைத்தன. அந்த தகவலின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு சில மணி நேரங்கள் ஓய்வு எடுக்க வேண்டியுள்ளது. ஆனால் அவருடைய உடல் நலம் என்பது மிகவும் சீராக உள்ளதாகத்தான் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முக்கிய நிர்வாகிகள், தமிழக அமைச்சர்களும் நேரடியாக வெளியே வந்தது பிறகு செய்தியாளர்களிடம் பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை அவருடைய உடல் நலம் என்பது மிகவும் சீராக உள்ளது, அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை, அவர் விரைவில் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவார் என்றுதான் மூத்த நிர்வாகிகளாகட்டும் மற்ற அமைச்சர்களும் தெரிவித்தார்கள். தற்போது வரை சுகாதாரத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், அதே போல மூத்த அமைச்சர்களான
பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தற்போது வரை உள்ளேதான் உள்ளார்கள். அதே போல மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் தற்போது வரை மருத்துவமனை வளாகத்துக்குள் தான் உள்ளார். அவர்கள் விரைவில் வெளியே வருவார்கள். அதன் பிறகு மற்ற தகவல்கள் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.